ஸோ எல்லாருக்கும் ஓம் சாந்தி. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட. ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம், ஆஃப்டர்நூன். யா ஸோ அகநோக்கு அப்படிங்கிற அந்த டாபிக், இன்ட்ரோவர்ட்டட், பீயிங் இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். இல்லை ஹிந்தியில் வந்து பாபா அந்தர்முகி அப்படின்னு சொல்லுவாங்க, அகநோக்கு. ஸோ இது வந்து பார்க்க போனால் ஒரே ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கும் நாம் நிறைய ஆழமாக சிந்திக்கணும். அதன் பிறகு அதை பயிற்சி செய்யும் பொழுதும் நமக்கு வந்து நிறைய கவனம் வந்து ரொம்ப தேவை. ஃபஸ்ட்டு டாப்பிக்கை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை பழகிறப்ப நிறைய கவனம். ஒரே ஒரு வேர்டு தான் சிம்பிளாக, ஆனால் வந்து அவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பழகணும், ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா தென் நம்மளால நிறைய அச்சீவ் பண்ண முடியும். எஸ்பெஷலி நமக்கு யோகா நல்லா கைகூடும். அதன் கூடவே யோகா நல்லா வர்றதுனால ப்ராக்டிக்கல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் நம்ம மீட் பண்ணும்போது நாம் வந்து நம்மை பாதிக்காத அளவில் நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும். பாபா கூட 2 நாளாக சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? நினைவில் ஒன்றுத்துல தான் உங்களுக்கு சேஃப்டி இருக்கு அப்படின்னு சொல்றார். ஸோ ஹவு கேன் ஐ சேவ் மை செல்ஃப்? ஏன்னா நம்ம வந்து நிறைய முயற்சி பண்ணுறோம், நிறைய எஃபர்ட் பண்ணுறோம். லைக் நாட் ஓன்லி யோகா, காலையில் எழறதுலேருந்து எப்போ வந்து நம்ம பிராமணனா இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டோமோ அப்போவே எல்லா விதத்துலேயும் எஃபர்ட் தான் இல்லைங்களா? சாப்பாடு நம்மளே சமைச்சு சாப்பிடணும், ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ அன் எஃபர்ட் இல்லைங்களா? ஆனால் சம்டைம்ஸ் வி ஓவர்லுக். நம்ம யோகா பண்ணுறது அதை மட்டும்தான் நம்ம எஃபர்ட்னு நினச்சிப்போம். பட் வென் வி குக் அவர் ஓன் ஃபுட், நம்மளா சமைச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா தட் ஆல்சோ கோஸ் இன் டு எஃபர்ட் இல்லைங்களா? இல்லைன்னா லைஃப் வில் பி ஸோ சிம்பிள் இல்லைங்களா? வெளியில் போய் ஏதானு சாப்பிட்டுட்டு அப்படி போயிடலாம், ஸோ மச் டைம் இருக்கும். ஆனால் இப்போ எஃபர்ட்னு சொன்னால் எப்போ நம்ம பிராமண ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோமே நம்மளுடைய ஒவ்வொரு மூச்சும் எஃபர்ட் தான் இல்லைங்களா? ஆனால் அந்த எஃபர்ட் எல்லாமே நல்லா நமக்கு பாசிட்டிவாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா? நம்ம சார்ட்டில் வந்து ஈஸியாக 1 hourனு ஃபில்அப் பண்ணிடுவோம். பட் இந்த 1 hourல எவ்வளோ நேரம் உண்மையில் நாம் யோகா பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினெட்லி அது வந்து 1 hour இருக்காது, நிறையவே குறைச்சலாக தான் இருக்கும். அப்போ அந்த 1 hour நாம் டைம் கொடுக்குறோன்னா அதை மேக்சிமம் பெனிஃபிட் நாம் எடுக்கணும்னா நாம் சில பயிற்சிகளை வந்து செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய டைம் தட் வி கிவ் ஃபார் அவர் எஃபர்ட்ஸ், முயற்சிக்காக நாம் கொடுக்குற அந்த டைம் வந்து நிறைய பாசிட்டிவாக நம்மளுடைய அக்கௌண்ட்டில் சேமிப்பாகும். அப்படி இல்லைன்னாக்கா நமக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். அது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த அகநோக்கில் இருக்கிறதுனால நிறைய என்னை வந்து நான் பாதுகாப்பாக வச்சிருக்கலாம். லைக் ஐ டோன்ட் அலவ் மை செல்ஃப் டு பி இன்ஃப்ளூயன்ஸ்ட். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வெளியிலிருந்து வருது நமக்கு, சூழ்நிலைகள். இன்னொன்று, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நம்மளுடைய பழைய சுபாவங்கள், இந்த ரெண்டினுடைய பாதிப்பில் இருந்தும் நம்மை பாதுகாப்பான வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த அகநோக்கு, பீயிங் இன்ட்ரோவர்ட்டட் வந்து இஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் டூல். அது வந்து ஒரு டூல். எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது வேற வேற டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஈவன் நம்மளுடைய மொபைல் ஃபோனே நம்மளுடைய கேமரா ஆயிடுச்சு, மொபைல் ஃபோன் நம்மளுடைய அலாம் ஆயிடுச்சு, எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் மொபைல் ஃபோன். அப்போ அதில் இருக்கிற டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கிட்டதால தான் வி ஆர் ஏபிள் டு யூஸ் மொபைல் டு த ஃபுல்லஸ்ட் இல்லைங்களா? அதுபோல் பாபா நிறைய டூல்ஸ் கொடுக்குறாரு நமக்கு. அதையெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா தனித்தனியாக அதுக்கெல்லாம் வி ஹாவ் டு கிவ் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பற்றற்ற பார்வையாளர், டிட்டாச்ட் அப்சர்வர், அது வந்து ஒரு டூல். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டூல். இந்த ஒவ்வொரு இதெல்லாம் ஒரு சாதனம், இயந்திரம். பாபா கூட முரளியில் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் வந்து எப்படின்னா பிரயோகம் பண்ணணும், யோகா எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். பிரயோகம்னா டு யூஸ் த டிஃப்ரெண்ட் டூல்ஸ்.
ஸோ இதெல்லாம் இந்த பற்றற்ற பார்வையாளர் அப்படிங்கிறது கூட ஜஸ்ட் இஸ் ஒன் வேர்டு. ஆனா அந்த ஒன் வேர்டுல எவ்வளோ விஷயம் இருக்கு. அதை வந்து நாம வி ஹாவ் டு ப்ராக்டிஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் எ டூல் ஃபார் அஸ் டு எப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் எல்லா அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. நம்ம அலாம் வேண்டுறப்போ வி யூஸ் த கிளாக் இல்லைங்களா? ஸோ அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன டூல் வேணுமோ அதை யூஸ் பண்ண முடியுது. பிகாஸ் வி ஆர் அவேர் ஆஃப் த டூல். வி யூஸ் ஃபெமிலியரைஸ் ஆயிடுறோம் அதை யூஸ் பண்ணி பண்ணி. அது போல இந்த வேற வேற டூல்ஸ் பாபா நமக்கு ஞானத்துல கொடுக்குற டூல்ஸ் அதையெல்லாம் நாம் பயன்படுத்தி பயன்படுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்போ எனக்கு தேவையோ அதை எடுத்து நான் பயன்படுத்த முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அகநோக்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இதை வந்து நான் பயிற்சி பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா எவ்ரி டைம் நான் வந்து எப்போ உள்ளுக்குள்ள போகணுமோ ஐ ஜஸ்ட் எப்படி மொபைல்ல ஒரு ஆப் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றோம் ரொம்ப சர்வசாதாரணமா, அது போல இந்த டூல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது ஐ வில் பி வெரி அக்யூரேட் இன் மை எஃபர்ட்ஸ். அப்படி அகநோக்கு அப்படிங்கிறது இன்ட்ரோவர்ஷன், பீயிங் இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்னு சொல்லும்போது அகநோக்கு, அகன்னா வி நோ இஸ் டு இன்சைட். அகன்னா இன்சைட் உள்ளுக்குள்ள, நோக்கு அப்படின்னா பார்க்கிறது, உள்ளுக்குள்ள பார்க்கிறது, அதான் அகநோக்கு. பீயிங் இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்னா லுக்கிங் அட் மை செல்ஃப் இன்சைட், உள்ளுக்குள்ள என்ன பார்க்கறது. ஸோ உள்ளுக்குள்ள நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ உள்ள என்ன இருக்கு? வை ஐ ஷுட் சி இன்சைட்? ஏன் வெளியில பார்த்தா என்ன தப்பு இல்லைங்களா? ஏன்னா பாபா கிட்ட நம்ம வர வரைக்கும் உள்ள ஒரு உலகம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆல் வி நோ இஸ் த வேர்ல்ட் அவுட் சைட். வெளியில இருக்கிற பெரிய உலகம், அதுல இருக்கிற மக்கள், அதுல இருக்கிற சாமான், இதுதான் நமக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லாமே வேர்ல்ட் அவுட் சைட் தான். உள்ள ஒரு உலகம் இருக்கு, உள்ள நாம இருக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. எவ்ரி திங் இஸ் அவுட் சைட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டட். வெளியிலேயே தான் பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸ்ட்ரோவர்ட்டட், வெளிப்புறமாவே தான் நம்மளுடைய முழு விழிப்புணர்வு இருந்தது. ஆனா பாபா வந்து அழகா வெளியில இருக்கிறது ஒரு உலகம், ஆனா நாம வந்து ஆத்மா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார். விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஹூ ஆம் ஐ இன்டர்னலி, உள்ளுக்குள்ள நான் யார், ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆத்மாவை பார்க்கறது, எப்போதும் அந்த உணர்வுல இருப்பது, அதுதான் அகநோக்கு. ஆத்மான்னு தெரிஞ்சிருந்தா மட்டும் பார்த்தாது. பட் வி ஹாவ் டு கோ இன்சைட், உள்ளுக்குள்ள நாம போகணும். அப்போ உள்ளுக்குள்ள நாம ஏன் போகணும், எப்படி போகணும், எதுக்காக போகணும், உள்ளுக்குள்ள போனா என்ன இருக்கும், எனக்கு உள்ளுக்குள்ள போறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், ஆல் திஸ் இஃப் ஐ கெட் டு நோ, இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா அப்ப வந்து நமக்கு என்ன வரும், நம்மளுக்கே வந்து ஒரு ஆசை வரும். ஓகே, நானும் உள்ளுக்குள்ள போகணும், இவ்வளோ நன்மை இருக்கா அப்படின்னு. இன்னும் நம்ம எதை செய்யணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் வேணும். எய்ம் வேணும், குறிக்கோள் வேணும். ஏன் செய்யணும்? இப்ப பாபா கூட வராங்க, வந்து நமக்கு இவ்வளோ ஞானத்தை கொடுத்து நம்மளை யார் அப்படின்னு நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிறோம். எவ்ரி திங் இஸ் ரைட். ஆனா ஸ்வர்க்கம் அப்படிங்கிற ஒண்ணு எதிர்காலத்துல வர இருக்கு. அங்க போகணும். அடுத்தது வந்து நம்மளுடைய வாழ்க்கையே அதுதான். காலச்சக்கரத்துல அடுத்த சீன் வந்து ஸ்வர்க்கம். நீங்க அங்க போகணும் அப்படின்ட்டு பாபா வந்து ஒரு குறிக்கோள் கொடுத்திருக்கிறார். அங்க ஒரு உயர்ந்த பதவி அடையணும்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த குறிக்கோள், நீங்க அடுத்த பிறவியில சொர்க்கத்துக்கு போறீங்க அப்படின்னு பாபா சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை பேர் இங்க உட்காந்து முயற்சி பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? யாராச்சும் முயற்சி பண்ணுவோமா? நீ இவ்வளவு முயற்சியும் பண்ண பிறகும் இதே கலியுகத்துல, இதே துக்க உலகத்துல தான் நீ பிறக்க போற அப்படின்னு சொன்னா how many of us want to make effort? இல்லைங்களா? அப்போ நமக்கு இந்த முயற்சி நாம ஏன் பண்றோம்னா, இந்த முயற்சியில எனக்கு ஒரு லாபம் இருக்கு, எனக்கு வந்து இதுல நிறைய அட்டைன்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியறதால தான் we want to make that effort of changing ourselves. அது போல அகநோக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஏன் பயிற்சி பண்ணணும், அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, அதை வந்து நம்ம முதல் தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா?
So I will share the slides with you. ஸ்லைட்ஸ் தெரியுது இல்லைங்களா? அகநோக்கு அப்படின்னாக்கா இன்ட்ரோவர்ஷன். அப்புறம் நம்ம அந்த படத்துல கூட பார்க்கிறோம் பாருங்க. அகநோக்கு அப்படிங்கிறப்போ நம்மளுடைய முழு விஷன், நம்மளுடைய முழு பார்வையும் இந்த ஸ்தூல உலகத்தை விட்டு விலகி இருக்கு இல்லைங்களா? ஆத்மா அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிறோம். ஸோ முதல்ல பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்ட்ரோவர்ஷன், அகநோக்கில் இருப்பதனால என்ன லாபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த படத்துல வந்து நம்ம பார்க்குறப்போ எப்படி பாருங்க, இது வந்து ஒரு மனிதருடைய முகமாக இருக்கு இல்லைங்களா? ஆனா இங்க உட்காந்து திரும்பி உள்ளுக்குள்ள பார்க்கறது. திஸ் பிக்சர் ஹேஸ் அ லாட் டு சே. நம்ம இப்படி இருக்கிறோம். ஆனா என்னன்னா உள்ளுக்குள்ள பார்க்கிறோம். ஆள் பார்த்தா இப்படி சாதாரணமா நம்ம இப்ப அகநோக்குல இருக்கிறோம். யாருக்காச்சும் வந்து நம்மள பார்த்தா அகநோக்குல நம்ம இருக்கிறோம்னு தெரியுமா? நாமளே இருக்கிறோம். நமக்கு எப்படி தெரியும் நம்ம அகநோக்குல இருக்கிறோம்? ஏன்னா இந்த கண்கள், ஸ்தூல கண்கள் வெளியிலேயே பார்த்து இருக்கு இல்லைங்களா? ஸ்தூல கண்களால எதை பார்க்கிறோம்? வெளியில இருக்கிற உலகத்தை தான் பார்க்கிறோம். நம்முடைய உடலை தான் பார்க்கிறோம். ஆனா அகநோக்கு அப்படின்னு சொன்னா, என்னுடைய கண்கள், ஸ்தூல கண்கள் இங்க இருந்தா கூட ஆத்மா நான் இரு புருவ மத்தியில நெற்றியில உட்கார்ந்து உள்ளுக்குள்ள என்னை பார்க்கின்றேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆத்மா நான் கண்கள் திறந்திருக்கு, வெளி உலகத்தை பார்க்குது. ஆனா ஆத்மா நான் இரு புருவ மத்தியில நெற்றியில இருக்கிறேன். ஆனா நான் உள்ளுக்குள்ள பார்த்து உட்கார்ந்துருக்கேன். உடல் வந்து வெளி உலகத்தை பார்த்து உட்கார்ந்துருக்கு. ஏன்னா உடலால நம்ம எங்க உட்கார்ந்தாலும் வெளி உலகத்தை தானே பார்க்க முடியும். ஆனா நான் அகநோக்கு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறப்போ ஸ்தூல உடல் இப்படி உட்கார்ந்திருந்தா கூட ஆத்மா நான் எப்படி உட்கார்ந்துருக்கிறேன்னா உள்ள திரும்பி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ தட் இஸ் திஸ் பிக்சர். ஓகேங்களா? ஸோ அப்ப அகநோக்குல உட்காரணும் அப்படின்னாலே என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ள நம்மை பார்த்து உட்கார்ந்துருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஐ கெட் டு நோ மை ரியல் செல்ஃப். உள்ளுக்குள்ள என்னை நான் பார்க்கிறப்போ உண்மையில நான் யார் அப்படின்னா சின்ன ஒரு ஒளி புள்ளி, ஆத்மாவாகிய நான் அழிவற்ற ஆத்மா, இம்பெரிஷபிள் சோல் அப்படின்னு என்னை நான் பார்க்கிறேன். அது வந்து ஃபர்ஸ்ட் லாபம். ரெண்டாவது என்ன பெனிஃபிட்னா, ஐ கெட் டு நோ மை ஒரிஜினல் பவர்ஸ் அண்ட் வர்ச்சுஸ். என்னுடைய ஆதியான சக்திகள் என்ன, தெய்வீக குணங்கள் என்ன அப்படின்னு என்னை பார்க்கிறப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன். why this is important அப்படின்னு சொல்லும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு, விச் யூ ஹாவ் டு ஃபேஸ், யூ ஹாவ் டு ஹேண்டில். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனேயே உங்களுடைய கவனம் எங்க போகுது? யார்கிட்ட இதுக்கு வந்து நாம உதவி கேட்கலாம், யார் வந்து நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு வெளியிலேயே தான் போகும் எண்ணங்கள். ஏன்னா தட் ஷோஸ் யூ ஆர் எக்ஸ்ட்ரோவர்டட். நீங்க இன்ட்ரோவர்டடா இல்ல, வெளிப்புறமாவே உங்களுடைய பார்வை இருக்கு. அதனால உங்க எண்ணங்களும் வெளியிலேயே எதையாச்சும் சொல்யூஷன் வந்து தேடுது. ஆனா அகநோக்குல நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம்? அடையாளம் என்ன அப்படின்னா, என்கிட்ட இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன சக்தி இருக்கு, இந்த பிரச்சனையை எந்த தெய்வீக குணத்தை கொண்டு நான் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்ப போன முரளியில கூட பாபா சொன்னார் இல்லையா, அவ்யக்த முரளியில போன சண்டே, யூ ஹாவ் டு பி த சொல்யூஷன் டு ஆல் த ப்ராப்ளம்ஸ். எல்லா தீர்வுகளுக்கும் நிவாரணம். யூ ஷுட் பி அ சொல்யூஷன் டு ஆல் ப்ராப்ளம்ஸ். அப்போ அகநோக்குல நான் இருந்தா தான் என்கிட்ட என்ன சக்தி இருக்கு, தெய்வீக குணங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். மூணாவது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஐ கெட் டு நோ மை ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் வீக்னஸஸ். என்னுடைய விசேஷ குணம் என்னன்னு எனக்கு தெரியும், பலவீனம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை தாட் பேட்டர்ன். இப்ப வந்து பாருங்க, இந்த மூணாவது பாயிண்ட் கூட மை ஸ்பெஷாலிட்டிஸ், என்னுடைய விசேஷத்தன்மை, என்னுடைய பலவீனம். இது எப்படி தெரியும்னா, என்ன பார்த்தா தானே தெரியும்.
சே அகெயின் எனி சுச்சுவேஷன் கம்ஸ், எனி ப்ராப்ளம் கம்ஸ், நம்ம பிராமணர்கள் சேர்ந்து சேவை பண்றோம், ஒரு இடத்துக்கு போறோம் வரோம், அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் பாபாஸ் சில்ட்ரன். எல்லாரும் பாபா குழந்தைங்களா இருந்தா கூட நம்ம எல்லாருக்கும் வித்தியாசமான சுபாவங்கள், சமஸ்காரங்கள் இருக்கு. அப்ப நம்ம 4 பேர் சேர்ந்து வரும்போது தேர் வில் பி டெஃபினெட்லி ஒரே விஷயத்தை எல்லாருமே வெவ்வேறு விதமா புரிஞ்சுக்கிறோம். அப்போ பிரச்சனைகள் வரும்போது நான் என்னை பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய ஸ்பெஷாலிட்டிஸை பார்க்க முடியும், என்னுடைய பலவீனங்கள் என்னன்னு என்ன பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஞானம் இல்லாதது போல நாம இருந்தப்போ எப்படி இருந்தோம், எந்த பிரச்சனை வந்தாலும் மற்றவங்கள கை காட்டுவோம், இவங்களால தான் அப்படி, அவங்களால தான் அப்படி அப்படின்னு போயிடுவோம். ஸோ அகநோக்குல இருக்கிற லாபம் என்னன்னா என்னை நான் பார்க்க முடியும். அதான் the third point. Fourth one is I'm able to understand my thought pattern. என்னுடைய எண்ணங்கள் எப்படி நான் சிந்திக்கின்றேன்னு அந்த பேட்டர்ன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தாட் பேட்டர்ன் நமக்கு தெரியல அப்படின்னாக்கா we can't break that pattern. இந்த தாட் பேட்டர்ன் வந்து எப்படி உருவாகிருக்கு, தாட் பேட்டர்ன்னா இப்ப வந்து பாருங்க, நாம 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பாபாவுடைய சேவைக்கு. நாம வந்து டயத்துக்கு வந்துட்டோம், அதர் பர்சன் வந்து வரல இன்னும். அப்ப வந்து நாம என்ன பண்றோம், உடனே வந்து அவங்க பல தடவை அவங்களுக்கு அந்த மாதிரி நேரத்துக்கு வராம போயிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவங்க வந்து எப்பயுமே இப்படிதான் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய தாட் பேட்டர்ன் பாருங்க செட் ஆயிடுச்சு. அந்த ஆத்மாவை பற்றி நம்மளுடைய தாட் பேட்டர்ன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த தாட் பேட்டர்ன் அவங்க இப்படிதான் நம்ம சிந்திக்கிறோங்கிறது, நம்ம தவறா சிந்திக்கிறோங்கிறது நமக்கு புரியலன்னா இந்த தாட் பேட்டர்னை நம்ம திருத்திக்கவே முடியாது. அப்போ என்ன ஆயிடும், எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன சின்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நெகட்டிவா திங்க் பண்றது, வேஸ்ட்ஃபுல்லா திங்க் பண்றது, இதுல இருந்து நம்மளால வெளியில வரவே முடியாது. அப்போ நம்மளுடைய சுபாவத்தையும் நம்மளால மாத்தவே முடியாது. அப்புறம் எவ்வளோ யோகா பண்ணாலும் நம்மளுக்கு அதுல நம்மளுடைய பழைய பாவங்கள் விநாசமே ஆகாது, சமஸ்கார மாற்றம் ஏற்படவே ஏற்படாது. அப்போ பிராமண வாழ்க்கையில நமக்கு என்ன பண்ணும், என்ன எவ்வளோ முயற்சி பண்றோம் ஆனா நமக்கு எதுவுமே சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டல்னஸ் வந்துடும். அப்புறம் திஸ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த தாட் பேட்டர்ன். அகநோக்குல இருந்தோம்னா நான் ஏன் சிந்திக்கிறேன் இப்படி, நான் என்ன மாத்திக்கணும், என்ன தவறா சிந்திக்கிறேன்னு என்னை நான் பார்க்க முடியும். ஃபிஃப்த் ஒன், ஐ எம் ஏபிள் டு நோ மை பிலீஃப் சிஸ்டம். என்னுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து என்னால தெரிஞ்சுக்க முடியும். வாட் மை பிலீஃப் சிஸ்டம். அண்ட் தென் ஐ எம் ஏபிள் டு ஒர்க் ஆன் மை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சன்ஸ்கார். நம்ம அதை தான் பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் ஐ எம் ஏபிள் டு ரீகெயின் மை லாஸ்ட் கிங்டம். என்னுடைய இழந்த ராஜாங்கத்தை, ஏன்னா ராஜாங்கம் எங்க இருக்கு, பாபா சொல்றாரு இல்லையா, நீங்க சங்கம யுகத்துல ஸ்வராஜ்ய அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ராஜாங்கம் எங்க இருக்கு, நம்ம ராஜாங்கம் அப்படின்னாலே நம்ம பொதுவா வந்து எதிர்கால ராஜாங்கம், ஸ்வர்க ராஜாங்கம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பாபா சொல்றார் முரளியில தெளிவா, சங்கம யுகத்துல யார் சுய ராஜ்யத்துல இருக்கிறாங்களோ, யார் வந்து அவங்களுடைய சிம்மாசனத்துல இரு புருவங்களின் மத்தியில சிம்மாசனத்துல இருக்கிறாங்களோ அவங்களே எதிர்கால ராஜாங்கத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். ஸோ என்னுடைய இழந்த ராஜாங்கத்தை நான் மீண்டும் பெற வேண்டும் அப்படின்னா அகநோக்கு, இன்ட்ரோவர்ஷன் இல்லாம நம்மளால பெற முடியாது. ஸோ இன்ட்ரோவர்ஷன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அகநோக்குன்னா உள்ள என்ன இருக்கு, ஆத்மாவை தவிர வேற ஒன்றும் இல்லை உள்ள. அப்போ ஆத்ம உணர்வு நாம பழகணும். உள்ள பாக்குறதுன்னா ஆத்மாவை பார்க்கறது. ஏன் ஆத்மாவை நான் பார்க்கணும், why I have to be soul conscious? சிஸ்டர் யாரும் பேசுவாங்களா, should I யாரும் பதில் சொல்றீங்களா? Then it can be like you can have any questions you can ask. ஏன் வந்து நாம ஆத்ம உணர்வு பழகணும்? ஏன்னா பாபா வந்து மெடிடேஷனை வந்து ரொம்ப சிம்பிளா தான் சொல்றார். இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மா என்று கருதி பரம்பிதா பரமாத்மாவாகி என்னை அன்போடு நினைவு செய்யும் பொழுது உங்களுடைய பழைய பாவங்கள் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்றார். இவ்வளவுதான் சிம்பிள். மெடிடேஷன்னா இவ்வளவுதான். நான் ஆத்மா, பாபா பரமாத்மா,
பாபாவை நான் அன்போடு நினைவு செய்றேன். அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா நமக்கு யோகா தான் ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து முரளி படிக்க பிடிக்கும், சேவை பண்ண ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? யோகமும் தாரணையும் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா வந்து அவ்வளோ ஈஸியா பாபா சொல்லிட்டாரு. ஆத்ம உணர்வுக்கு வந்து என்னை அன்போடு நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. ஸோ அதுல பாபாவை நினைவு செய்யறதும் வந்து கஷ்டம் இல்லை. ஏன்னா பாபா இவ்வளவு இனிமையானவரா இருக்கிறார் இல்லைங்களா? அதுவும் வந்து பாபா மேல அன்பு இருக்கா, அதுவும் பாபா வந்து எல்லாருமே 100% பாஸ்ன்னு சொல்லிட்டார் அன்புல. அப்புறம் என்னதான் அப்ப யோகத்துல கஷ்டமா இருக்குன்னா, இந்த ஆத்மா அப்படிங்கிற உணர்வு. ஆத்ம உணர்வு நாம எத்தனை பெர்சன்ட் வந்திருக்கிறோம்? ஒரு ஹோல் டேல டு வாட் எக்ஸ்டென்ட் ஐ எம் சோல் கான்ஷியஸ். ஹோல் டே கூட விட்டுடலாம். நம்ம யோகா பண்ற அந்த 1 ஹவர், ஹாஃப் அன் ஹவர்ல நான் எவ்வளோ நேரம் சோல் கான்ஷியஸா இருப்பேன். ஏன்னா நான் சோல் கான்ஷியஸா இல்லைன்னு சொன்னா ஐ கேனாட் ரிசீவ் எனிதிங் ஃப்ரம் பாபா. ஐ ஹாவ் டு அண்டர்லைன் தட். நம்ம ஆத்ம உணர்வுல வரல அப்படின்னா பாபா கிட்ட இருந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா பாபா எதை கொடுத்தாலும் ஆத்மாக்கு தான் கொடுக்கிறார். சே ஃபார் எக்ஸாம்பிள், பாபா வந்து அமைதி கடல், அன்பு கடல், ஓஷன் ஆஃப் லவ், ஓஷன் ஆஃப் பீஸ். அவர்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. வேற எதுவுமே பாபா கிட்ட இல்ல. கடல் போல அமைதி இருக்கு, கடல் போல அன்பு இருக்கு, கடல் போல தூய்மை இருக்கு. 7 குவாலிட்டிஸ் கடல் போல இருக்கு பாபா கிட்ட. வேற எதுவுமே பாபா கிட்ட இல்லை. அவ்வளவுதான் இருக்கு. இப்போ இந்த 7 விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னா நான் எப்படி வாங்கிக்க முடியும்? இப்ப பாபா பாருங்க டோலி கொடுக்குறாரு, பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு, கார்டு. நாம் அதெல்லாம் ஸ்தூலமா இருக்கு, கையில வாங்கிட்டு வந்துடுறோம். ஈஸி இஸ்ன்ட் இட்? யாருக்காச்சும் டோலி வாங்குறது கஷ்டமா இருக்கா? இட் இஸ் சோ ஈஸி. அதே மாதிரி நமக்கு பிளெஸ்ஸிங் கார்டு டோலி கூடவே கொடுக்குறாங்க. சோ ஈஸி டு கெட். பட் இஸ் இட் ஈஸி டு கெட் பீஸ் ஃப்ரம் பாபா? பாபா கிட்ட இருந்து அமைதி, அன்புலாம் ஈஸியா கிடைக்குதா? கேட்டா கஷ்டமா இருக்கு. டோலி வாங்குறதை விட அன்பு, அமைதி வாங்குறது கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொன்னா அன்பு, அமைதி வந்து சூட்சுமமானது. ஸ்தூலமான விஷயத்தை ஈஸியா வாங்கிக்கலாம். ஆனா சூட்சுமமானதை வாங்கணும்னா அன்லெஸ் நான் சூட்சுமமான உணர்வுல வந்தால் ஒழிய என்னால் சூட்சுமத்தை வாங்கிக் கொள்ள முடியாது. அன்புங்கிறது ஒரு உணர்வு, அமைதிங்கிறது ஒரு உணர்வு. சோ என்னுடைய மனம் அமைதியா ஆல அப்படின்னா என்னால அமைதியான கதிர்களை பாபா கிட்ட இருந்து அனுபவம் பண்ண முடியாது. ஏன்னா என் மனம் அமைதியா இல்லையே இல்லைங்களா? நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. சம்டைம்ஸ் when we come to பாபா, ஆரம்பத்துல நமக்கு வந்து நிறைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது இல்லாம ஞானத்துல புரியாம சில பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் மனசுல இருக்கலாம். இந்த பல விஷயங்களையும் மனசுல இருக்கிறப்போ எப்படி நான் அமைதியா ஃபீல் பண்ண முடியும்? எஸ் ஆர் நோ? இப்ப ஞானத்துல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஆரம்பத்துல நிறைய கேள்விகள் இருக்கும்ல, இது எப்படி, அது எப்படி? ஏன்னா ஞானம் வந்து ரொம்ப ஃபேன்சியா இருக்கு இல்லையா? நமக்கு ஆரம்பத்துல வரப்போ, ஓ அப்படியா, கடவுள் நேரா வந்திருக்கிறாரா, அவரே சொல்லி கொடுக்கிறாரா, இங்க வந்து நம்மள மாத்திக்க முடியுமா அப்படின்னு. சோ ஃபேன்சி இல்லைங்களா? அவ்வளோ ஃபேன்சி. நாடகம், ஆஹா அப்படியா, இது எல்லாமே நாடகமா? எந்த பாயிண்ட் கேட்டாலும், கர்ம தத்துவம் எதை கேட்டாலுமே நமக்கு அவ்வளோ ஃபேன்சியா இருக்கும் இல்லைங்களா? இருந்ததா இல்லைங்களா? இவ்வளோ இதெல்லாம் சுவாரஸ்யமா இருந்தது. சோ அதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்புறம் பார்த்தா அதர் சைடு பார்த்தா நம்ம வாழ்க்கையில நிறைய வேலையில இடத்துல இந்த பிரச்சனை, குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு அந்த கேள்விகள். இதற்கு நடுவுல நான் பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் குவைட் சேலஞ்சிங். ஆனா நாம என்ன பண்ணணும்? பாபா சொல்லி கொடுக்குற அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பாபா என்ன சொல்றார்? குழந்தை, நீ வந்து என்னுடைய குழந்தை ஆயிட்ட. எப்ப வந்து நீ மேரா பாபா அப்படின்னு அன்போட நீ சொல்லிட்டியோ அப்போ நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ற. அதனால நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாம பாபா கிட்ட பேசி பாபா கிட்ட சொல்லிடணும். பாபா, நானே உங்களுக்கு சொந்தம். சோ என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். நீங்க எனக்கு வழி நடத்துங்க, என்ன பண்ணணும்னு நான் அப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு பாபாட்ட நாம சரண்டர் பண்ணணும். ஸோ அந்த பாபா சொல்ற மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது
கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மனசு என்ன பண்ணும், ரிலாக்ஸ் ஆகும். ஞானத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். கர்ம தத்துவத்தை, ஏன்னா கடவுளே வந்து சொல்லித் தரார். அதனால நான் இதை ஏத்துக்க மாட்டேன், இது வந்து நல்லதில்லை, இது அப்படி இல்லை அப்படின்னு வந்து நாம நினைக்க கூடாது. ஏன்னா நமக்கு புரியாத போது ரைட்டு. ஆனா சர்வசக்திவான் கடவுளே வந்து ஞானத்தை குடிக்க வைப்ப, ஓகே பாபா இப்படியா இது அப்படின்னு நாம ஒரு பணிவுத்தன்மையோட ஞானத்தை நாம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளால லேஸ் லேசா மனம் வந்து என்ன ஆயிடும், ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மனசுனால அமைதியை கிரகிக்க முடியும். ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பாருங்களேன், those who don't help themselves, God also cannot help them. யார் ஒருத்தர் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ளல அப்படின்னா பகவான் கூட உதவி செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ பகவான் சொல்லி கொடுக்கதான் முடியும் இல்லையா, நாம தானே அதை செய்யணும். தமிழ்லயும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குதிரைக்கு தண்ணி குடிக்கணும்னா ஓடை வரை தான் கூட்டிட்டு போக முடியும், அப்புறம் குதிரை தான் தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு. ஸோ அது போல பாபா வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறார். ஆனா நாம தான் என்ன பண்ணணும், இப்ப அதை ஸ்வீகாரம் பண்ணணும். ஐ மீன் லைக் இன்வைட் பண்ணணும், கிரகிக்கணும் அதையெல்லாம் வாழ்க்கையில. அப்போ நம்மளுடைய மனதை அமைதியாக்கி கொள்ளும் போது பாபா கிட்ட இருந்து அமைதியை நாம் உணர முடியும். சோ ஆத்ம உணர்வு அப்படிங்கிற போது, ஆத்ம உணர்வை நாம பார்த்தோம். நாம எப்படி பழகுறோம் ஆத்ம உணர்வை? என்னுடைய பெயர் இது, நான் இந்த உத்தியோகத்துல இருக்கிறேன், நான் இந்த நாட்டுல இருக்கிறேன், நான் இன்ன படிச்சிருக்கிறேன், நான் ஆத்மா, இப்படி நினைக்கிறோமா? இல்லை, நான் ஆத்மா, பரந்தாமம் என்னுடைய வீடு, அங்க வந்து நான் பாபா கூட இருந்தேன், இந்த உலகத்துல எனக்கு ஒரு பார்ட் இருக்கு, இந்த பார்ட்ல நடிக்கிறதுக்காக இந்த உலகத்துல இருக்கிறேன், நான் ஆத்மா, இங்க என்னுடைய ரோல் இன்னைக்கு இந்த டைமுக்கு முடிஞ்சிருச்சு, இப்ப நான் பரந்தாமத்துல இருக்கிறேன், இப்படி நினைக்கிறோமா? எப்படி நாம ஆத்ம உணர்வு பழகுறோம்? இங்கேயே இருக்கிறேன்னு நான் அப்பப்போ தியானத்துல கொஞ்ச நேரம் ஆத்ம உலகத்துக்கு போயிட்டு வரேனா? இல்ல, நான் ஆத்ம உலகத்துக்கு சொந்தமானவன், அதுதான் என்னுடைய வீடு, இங்க தற்காலிகமா நான் இருக்கிறேன், என்னுடைய பார்ட்ட நடிக்கிறேன் அப்படின்னு நான் ஆத்ம உணர்வு பழகிறேனா அப்படின்னு நாம செக் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிராக்டிஸ், நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், அப்பப்போ தியானத்துக்கு மட்டும் மேல போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன நான் ஞானத்துல வந்து புரிஞ்சிட்டு இருக்கேன், இங்க இருக்கிறது தான் பிரதானமா இருக்கு. ஆனா உண்மையில நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னா, நான் ஆத்ம உலகத்துக்கு சொந்தமானவன். அதுதான் வந்து நம்முடைய உண்மையான அடையாளம் இல்லைங்களா? அப்போ நான் அங்கதான் நான் இருக்கிறேன், அதுதான் என்னுடைய உலகம், பாபாவும் அங்கதான் இருக்கிறாங்க. நான் என்ன பண்றேன், இங்க வந்து என்னுடைய பார்ட் நடிக்கிறேன். இப்ப 1 hour என் பார்ட் முடிஞ்சுதா, நான் போய் அங்க உட்காந்தேன்னா அப்படியே நான் பரந்தாம வாசி. அது வந்துதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் கான்சியஸ்னஸ். ஸோ இந்த ஆத்ம உணர்வு நாம் பழகிறப்போ, இந்த மாதிரி ஆத்ம உலகத்திற்கு நான் சொந்தமானவன் அப்படின்னு நாம நினைக்கிறப்போ, நாம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா, இரு புருவங்களின் மத்தியில நான் ஒரு பிரகாசிக்கும் நட்சத்திரம் அப்படின்னு நம்மை நாம் இவ்வாறு பார்க்க முடியும். அப்போ உலகம், இந்த உலகம் இருக்கு, ஆனா நான் ஆத்மா, நான் ஆத்ம உலகத்திற்கு சொந்தமானவன், இப்படி நாம பயிற்சி பண்றது ரொம்பவும் ஆழமான ஆத்ம உணர்வு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். சோ இப்போ நான் ஆத்மா, ரைட்டு. சோ ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படிங்கிற கேள்வி என்னை நான் கேட்கிற போது நமக்கு என்ன பதில் வரும்? ஐ எம் நாட் தி am I this body, நான் இந்த உடலா? இல்ல, நான் ஆத்மா. நான் என்னுடைய பெயரா? இல்ல, நான் ஆத்மா. நமக்கு இதையெல்லாம் கேட்கிறப்போ நம்ம எப்பயோ 7 days கோர்ஸ் பண்ணிட்டோமே, சிஸ்டரே இதெல்லாம் சொல்றாங்க, நமக்கு இதெல்லாம் தெரியுமே அப்படின்னு நாம நினைக்கலாம். நமக்கு தெரியும், நம்ம கேட்டிருக்கோம், நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இதுவாக நம்ம ஆயிட்டோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனால நாம அப்படி ஆகிற வரை நாம இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். இப்ப ஏபிசிடி வந்து நாம வந்து சின்னதா வீட்டுல இருக்கும் போதே அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்காக இப்ப நம்ம ஏபிசிடியை பயன்படுத்துறது இல்லையா? என்ன சொல்லுங்க? ஒவ்வொரு வாக்கியம் எழுதும் போதும் ஆல்பபெட்ஸ் தானே பயன்படுத்துறோம். அது போல கடைசி வரை இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு பயன்படுத்தி தான் நம்ம எல்லாத்தையுமே செய்யணும். இப்ப ஏபிசிடி ஆல்பபெட்ஸை பயன்படுத்தி தான் எல்லாமே எழுதுறோம். அது போல
நான் இந்த உடலா கிடையாது, நான் ஆத்மா. நான் இந்த பெயரா கிடையாது, நான் ஆத்மா. இதையெல்லாம் நாம் பழகிட்டே இருக்கணும். இப்போ அப்போ நான் என்ன செய்றேன்? அமை வாட் ஐ டூ? நான் என்ன செய்றேனோ அதுதான் நானா? கிடையாது, நான் ஆத்மா. நான் இந்தியனா? கிடையாது, நான் ஆத்மா. இந்த மாதிரி திரும்ப 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 நான் யார், நான் யார், நான் யார் அப்படின்னு நம்மளை கேட்டு கேட்டு உள்ள போகணும். அப்போ who am I really? உண்மையில நான் யார்? இந்த படத்துல பாருங்க எத்தனை விஷயங்கள் இருக்கு. பெயர் இருக்கு, நேம், நம்முடைய வயது இருக்கு. என்னுடைய பெயர் நானா கேட்டா கிடையாது. பெயர் என் உடலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி. என்னை யாரையாச்சும் கூப்பிடணும், என்னை எப்படின்னு நான் அறிமுகப்படுத்திக்கணும்னா எனக்கு ஒரு பெயர் தேவை, அதனால பெயர். என்னுடைய வயது நானா கிடையாது, உடலுக்கு தான் வயது. என்னுடைய ரேஸ், அதாவது நான் எந்த இனத்தை சார்ந்தவர், அதுவும் நான் கிடையாது. ஜெண்டர், நான் ஆணா பெண்ணா, அதுவும் நான் கிடையாது. என்னுடைய உயரம் நானா கிடையாது. என்னுடைய வெயிட் நானா? என்னுடைய பாடிக்கு தான் வெயிட் இருக்கு. நான் இந்த நாட்டை சார்ந்தவரா கிடையாது. நான் இந்த மதத்தை சார்ந்தவரா கிடையாது. இந்த குடும்பத்தை சார்ந்தவரா கிடையாது. எல்லாமே இது எல்லாமே உடலுக்கு தான். நான் படித்த படிப்பு நானா கிடையாது. அது நான் சாதித்த ஒரு சாதனை, என்னுடைய படிப்பு. என்னுடைய அந்தஸ்து என்ன? நான் என்ன ஸ்டேட்டஸ், அது நானா கிடையாது. அதுவும் என்னுடைய செயல்களினால் எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்டேட்டஸ். என்னுடைய திறமைகள் நானா? அதுவும் நான் கிடையாது. என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் நானா? அதுவும் கிடையாது. ஸோ இந்த எதுவுமே நான் கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் நான் போட்டு கொண்டிருக்கும் முகமுடி. அந்தந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்தந்த முகமுடியை நான் பயன்படுத்துகின்றேன். இந்த முகமுடி எல்லாத்தையும் நான் விலக்கிட்டேன் அப்படின்னா, உண்மையில நான் யாருன்னா இந்த சின்ன லைட், இந்த ஆத்மா மட்டுமே நான். ரிமூவ் ஆல் திஸ் மாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் யுவர் கான்சியஸ்னஸ். என்னுடைய உணர்வு இருக்கு இல்லையா, நான் ஆத்மாங்கிற அந்த உணர்வு, அந்த உணர்வுல இருந்து இதை எல்லாத்தையும் எடுத்துடணும். அப்போ படிப்படியா இந்த 16 விஷயங்களையும் நாம கேட்டு 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 ஒவ்வொரு ஸ்டெப்பா உள்ள போறோம்னா, அகநோக்கு. அகநோக்கு இஸ் நாட் சம்திங் ஆன் த டாப் ஆஃப் த ஃபோர்ஹெட். இந்த நெற்றி மேல மேலோட்ட இந்த பொட்டு இருக்கு இல்லையா, இந்த பொட்டு மாதிரி கிடையாது அகநோக்கு. இந்த பொட்டு வச்சிருக்கிற இடத்துலதான் அகநோக்குக்கான கதவு இருக்கு. இந்த 16 கேள்வியும் கேட்டு இது எதுவுமே நான் இல்லை, நான் இல்லைன்னு உள்ள போக 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 உள்ள கடைசியில இருக்கிறது தான் ஆத்மா. அந்த சின்ன ஒளி புள்ளி தான் நான். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இன்ட்ரோவர்ஷன். இதுதான் அகநோக்கின் முதல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐ am the detached observer to the world. ஸோ அப்போ இந்த பெயர், உருவம், நம்முடைய வயது, இது எல்லாமே உலகம் தானே, வெளியில தானே இது எல்லாமே இருக்கு. ஆத்மானா இங்க உட்காந்து உள்ள என்னை பார்த்துட்டு இருக்கேன், திரும்பி உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வெளியில இந்த உடல் தெரியுது, வெளியில தானே இருக்கு. ஸோ இந்த உடல் ஆகட்டும், வயது எல்லாமே வெளியில தான் இருக்கு. ஸோ அப்ப நான் யார்? உள்ள இருக்கிற ஆத்மா, இந்த சின்ன ஒளி புள்ளி தான். அப்போ இந்த அகநோக்குல நாம பார்க்கிற போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஐ எம் a detached observer to the world. இந்த உலகம் இருக்கு, இந்த உலகத்திற்கு நான் ஒரு பற்றற்ற பார்வையாளர். அப்போ நான் எங்க இருக்கிறேன்? ஆத்மா நான் உள்ளுக்குள்ள அகநோக்குல இருக்கிறேன். அங்க இருந்து இந்த உலகத்தை ஒரு பார்வையாளராக பார்க்கின்றேன். அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கு? வெளியில இருக்கு. நான் உள்ள இருந்து வெளியில உலகத்தை பார்க்கிறேன். எப்படி ஜன்னல்ல இருந்து வெளியில பார்க்கிறோமோ, வீட்டுக்குள்ள இருக்கிறோம், வெளியில பார்க்கிறோம். அது போல நான் ஆத்மா உள்ளுக்குள்ள போயிட்டேன், அந்த சீட்ல உட்கார்ந்து வெளி உலகத்தை பார்க்கின்றேன். அப்படிங்கிறப்போ எவ்வளவு தூரமா இருக்கு இல்லையா உலகம். அப்போ
இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த 5 புலன்களின் மூலம் ஆத்மாவாகிய நான் உலகத்தை பார்க்கின்றேன். ஆத்மா நான் உள்ளுக்குள்ள அகநோக்கில் இருந்து கண்கள் மூலமாக உலகை பார்க்கின்றேன். காதுகள் மூலமாக ஆத்மா நான் உள்ள இருந்து உலகத்தின் சப்தத்தை கேட்கின்றேன். சோ ஆத்மா 5 புலன்களின் மூலமாகத்தான் இந்த ஸ்தூல உலகத்தோடு சம்பந்தத்திற்கு வருகிறது. ஓகேங்களா? இதுவரை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் so far? நோ சிஸ்டர், டவுட் எதுவும் இல்லைங்க சிஸ்டர். டவுட் இல்லை சிஸ்டர், அதான் பிளாங்கிட்டு. ஓகே. சோ ஆத்மா நான் அகநோக்குல இருக்கிறேன். நான் உள்ள இருந்து இந்த ஸ்தூல புலன்களின் வாயிலாக இந்த உலகத்தை நான் தொடர்பு கொள்கின்றேன். சோ இந்த உலகத்திற்கு நான் பற்றற்ற பார்வையாளர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அகநோக்குல சம்டைம்ஸ் நமக்கு உள்ள போக முடியல, சோல் கான்சியஸ் ஆக தெரியல, தியானத்துல உள்ள போகல, டீப் எக்ஸ்பீரியன்சஸ் வரல அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது ஏன் வரல அப்படின்னா, நாம உள்ளுக்குள்ள போறதே கிடையாது. வெறுமனே அப்படியே உட்கார்ந்து அப்படியே பாபான்னு நினைக்கிறோம். ஆத்ம உணர்வுக்கு நாம வராம பாபாவை நாம நினைவு செய்யறோம் அப்படின்னா அது பக்தி. அப்போ நமக்கு பக்தியில சக்திகள் கிடைச்சதா? கிடைக்காது. உதவி மட்டும்தான் கிடைக்கும். நாம பக்தி செய்யறப்போ உதவி மட்டும்தான் கிடைக்கும். கடவுள்கிட்ட நாம உதவி கிடைச்சதா இல்லையா? பக்தி செய்யறப்போ ஏன்னா நம்புறோம், அப்ப அவர் உதவி செய்துதானே ஆகணும். ஆனா சக்தி கிடைச்சதுன்னு யாருமே பக்தியில சொல்ல மாட்டாங்க. சக்தினா என்ன? நம்முடைய பிரச்சனைகளை நம்மளால் தீர்த்து கொள்ள முடியணும். உலகத்தினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கணும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நம்ம கிட்ட சக்தி இருக்கணும். அப்படின்னா தான் நான் சக்தி ஸ்வரூபம். அப்ப சக்தி எப்ப கிடைக்கும்னா, என்னை ஆத்மா அப்படின்னு நினைத்து கடவுளை என்னுடைய தந்தை பரமாத்மா, நானும் ஒளி அவரும் ஒளி அப்படின்னு நினைவு செய்தால் மட்டுமே சக்தி கிடைக்கும். நான் தியானம் பண்றேன், ஆனா என்கிட்ட பெரிய மாற்றம் ஒண்ணும் இல்லை, பெருசா ஒண்ணும் பலம் வரல அப்படின்னா ஆத்ம உணர்வு அங்க குறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆத்ம உணர்வுக்கு நாம போகணும்னா அகநோக்குதான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது. அப்ப அகநோக்குல போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த 16 கேள்வியும் கேட்கணும். என்னுடைய பெயர் நானா? என்னுடைய உருவம் நானா? என்னுடைய எடை நானா? கிடையாது. என்னுடைய வெயிட் நானா? கிடையாது. என்னோட ஹைட்டா? கிடையாது. நான் படிச்ச படிப்பா? கிடையாது. என்னுடைய ஸ்டேட்டஸா? கிடையாது. நான் பார்க்கிற வேலையா? நான் கிடையாது. நான் பிறந்த குடும்பமா? கிடையாது. அப்ப யார்தான் நான்? வெறும் ஒரு லைட். இந்த மாதிரி நாம தியானம் பண்ணும்போதுதான் நமக்குள்ள உள்ள போக முடியும். நாம என்ன பண்ணுவோம்? தியானத்துல உட்கார்ந்த உடனே அவசரமா போய் பாபா கிட்ட சக்தி எடுக்கணும்னு நினைப்போம். ஹோல் டே வேஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா அந்த 1/2 மணி நேரம் தியானத்துல உட்கார்றப்பதான் அவசரம். இழந்த எல்லாத்தையும் எடுக்கணும்னு கிடகிடன்னு பாபா கிட்ட போக ஆரம்பிப்போம். ஆனா பரந்தாமத்துல போய் சேர்ந்தே இருக்க மாட்டோம். இந்த ஸ்தூல உடல் இழுத்துக்கிட்டே இருக்கும். இங்க இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள், இங்க நீங்க வச்சிருக்கிற இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள், இதேதான் மனசுல வந்துட்டு இருக்கோம். அப்புறம் எங்க இருக்கிறோம் ஆத்ம உலகத்துல? சோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா தயார் பண்ணிக்கணும் இல்லையா? சோ ஆத்ம உலகத்துல போய் நாம நல்லா பாபாவை அனுபவம் பண்ணணும்னா அகநோக்கு அப்படிங்கிறது நம்மை தயார்படுத்தி கொள்ள ஒரு டூல், இயந்திரம். அதனால இந்த டூலை நாம நல்லா பயன்படுத்தணும். அப்ப ஐ டிட்டாச்ட் அப்சர்வர் அப்படின்னா இந்த வார்த்தை நல்லா திரும்ப புரிஞ்சுக்கணும். டிட்டாச்ட் அப்படின்னா பற்றற்ற பார்வையாளர். பார்வையாளர்னா நான் போய் அங்க ஒன்னும் கலந்துக்கல. பார்வையாளர் இப்ப ஃபுட்பால் கேம் நடக்குது,
கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா நீங்க பார்வையாளர்னா நீங்க இறங்கி விளையாட முடியுமா? யாரோ விளையாடுறாங்க, நீங்க பாக்குறீங்க. சோ நான் என்னுடைய வாழ்க்கைக்கு பற்றற்ற பார்வையாளர் அப்படின்னா நான் வெறுமனே கேமை பாக்குறேன், அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்னு அதை பாக்குறேன், அவ்வளவுதான். சோ என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் விஷயங்களை நான் அப்படி பாக்குறேனா, இல்ல நான் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிடுறேனா? அதாவது மத்த நம்மளுடைய கோ ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா டிராமால, இவங்க நடிப்பு சரியில்லை, இவங்க பேசுனது சரியில்லை, இவங்க சொன்ன விஷயம் சரியில்லை, சொன்ன விதம் சரியில்லை, இப்படிலாம் நம்ம கூட இருக்கிற நடிகர்களை நாம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம நடிப்பை யார் நடிப்பாங்க? அட் கிவன் எனி மொமெண்ட் ஆஃப் டைம், எந்த ஒரு க்ஷணத்திலையும் நான் மத்தவங்களை பாக்குறேன்னா நான் நடிக்க வேண்டிய பாகத்தை நான் கோட்டை விட்டுட்டேன். நான் பார்வையாளரா இருக்கணுங்கிறதே நான் விட்டுட்டேன். அவங்கள போய் நான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க சரியா தவறா அப்படின்லாம். ஸோ ஒரு டிட்டாச் அப்சர்வர்னா இந்த வார்த்தையும் ரொம்ப ஆழமான வார்த்தை, நான் புரிஞ்சுக்கிட்டு டூலா பயன்படுத்த வேண்டியது. அப்சர்வர்னாக்கா ஐ டோன்ட் பார்ட்டிசிபேட், நாட் ஓன்லி பார்ட்டிசிபேட், அதாவது அவங்க என்ன பேசணும் வைக்கணும்னு நான் சிந்திக்கிறது மட்டும் இல்லை, ஐ டோன்ட் ஈவன் பி ஜட்ஜ்மெண்டல் அபவுட் அதர்ஸ். இவங்க சரி இவங்க தவறுன்னு கூட நான் நினைக்கிறது இல்லை. அதுதான் அப்சர்வர் அப்படின்னா. வெறுமனை பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கிற விஷயத்தினால என் மனசுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. என் மனம் ஒரு ஸ்லேட், கிளீன் ஸ்லேட் அப்படி இருக்கா? அப்போனா ஐ எம் an அப்சர்வர். டிட்டாச்ட் அப்படின்னா அதுல அந்த நடக்கக்கூடிய சூழ்நிலையில லாப நஷ்டத்தை பற்றி நான் விடுபட்டு இருக்கின்றேன். அதுல நல்லது எது, கெட்டது எது, லாபமா நஷ்டமா, யார் என்ன பண்றாங்க, யார பத்தியும் பற்றே இல்லாம இருக்கிற. பற்றுன்னா நீங்க எதையோ ஒண்ணு சரின்னு நினைக்கிறீங்க, எதையோ ஒண்ணு தவறுன்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்து கூட அட்டாச் ஆகி இருக்கிறீங்க. உங்களையும் நீங்க அப்படி நினைக்கிறதையும் பிரிக்கவே முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒருத்தருக்கு உங்களுடைய டீச்சர், அந்த டீச்சருக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப என்ன பண்ணுவீங்க? எந்த ஒரு தப்பு நடந்தாலும் ஐயோ இந்த டீச்சர் பிடிக்காது, அவங்க தண்டிச்சிருவாங்க. ஸோ இப்ப அந்த டீச்சரையும் அவங்களுடைய குணத்தையும் உங்களால பிரிக்க முடியாது இல்லைங்களா? அது போல நான் இது சரி அது தவறு அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னை அதுல இருந்து பிரிக்கவே முடியாது. அப்படின்னா ஐ ஆம் சோ அட்டாச்ட், அவ்வளோ பற்று இருக்குன்னு அர்த்தம். பட் டிட்டாச்ட் அப்படின்னா கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி டிட்டாச்ட். நான்னா வெறும் ஆத்மாதான், எதை பற்றியும் எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. ஐ எம் டிட்டாச்ட் அப்சர்வர். ஸோ ஆத்மா நான் உள்ளுக்குள்ள அகநோக்குல இந்த அளவுக்கு பற்றற்ற ஒரு பார்வையாளராக உலகத்தை நான் பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐ எம் a detached observer to the world. உலகத்திற்கு நான் ஒரு பற்றற்ற பார்வையாளர். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த 5 புலன்கள் தானே எல்லாத்தையும் கொண்டுட்டு வருது இல்லைங்களா? ஸோ இந்த 5 புலன்களையும் நாம எந்த அளவு அதன் மேல நமக்கு கட்டுப்பாடு இருந்தா நாம இந்த அளவுக்கு விடுபட்டவர்களாக இருக்க முடியும். அப்ப டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் அவுட் சைட். இதை எப்படி நாம இப்போ ஒரு சின்ன தியான எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆல் ஆஃப் அஸ் வில் சிட் அலர்ட். எல்லாரும் நல்லா அலர்ட்டா நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். ஓகேங்களா? சிட் கம்ஃபர்டபிளி, பீஸ்ஃபுல்லி அண்ட் ரிலாக்ஸ்ட். ஆனா யாரும் கண்ணை மூடக்கூடாது. ஓகேங்களா? எல்லாருக்குமே இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் தூக்க டைம் தான். பட் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் டு சிட் அலர்ட். ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கணும், முதுகு கம்ஃபர்டபிள் அண்ட் பீஸ்ஃபுல். ஓகே. ரெண்டாவது, டேர்ன் யுவர் அட்டென்ஷன் இன்வர்ட்ஸ். உங்களுடைய கவனத்தை அக நோக்குல கொண்டு போகணும். கண்களை மூடவே கூடாது. கொஞ்சமா கண்ணை திறந்தவாறு இருக்கணும். அப்போ அகநோக்குல அட்டென்ஷன் உள்ள வந்தாச்சு. இப்ப எங்க இருக்கிறோம்னா அகநோக்கு அப்படிங்கிற அந்த குகைக்குள்ள நாம இருக்கிறோம்.
நெற்றியின் இரு புருவ மத்தியில் அகநோக்கு அப்படிங்கிற அந்த குகை கேவுக்குள்ள ஆத்மா நான் அமர்ந்திருக்கின்றேன். இப்பொழுது நான் எண்ணத்தை உருவாக்குகின்றேன். ஆத்மா நான் ஒரு சிறு ஒளி புள்ளி. நான் ஒரு பற்றற்ற பார்வையாளர். இந்த எண்ணத்தில் நான் ஆழமாக செல்கின்றேன். ஆத்மா நான் சிறு ஒளி புள்ளியாக இரு புருவ மத்தியில் ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருக்கின்றேன். ஆத்மா நான் இவ்வாறு இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். இரு புருவ மத்தியில் சிறு ஒளி புள்ளி. இந்த எண்ணத்தின் சுரூபமாக இருக்கின்றேன். ஆத்மா நான் சிறு ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். இந்த எண்ணத்தின் ஆழமான அனுபவத்தில் இருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் நான் ஒரு ஒளி புள்ளி. இந்த எண்ணத்தை உருவாக்கி அனுபவத்தின் சுரூபமாக இருக்கின்றேன். ஒரு சிறு புள்ளியாக என்னை நான் உணர்கின்றேன். ஆத்மா நான் பற்றற்ற பார்வையாளர். இவ்வாறு நாம என்ன பண்றோம்னா ஃப்ரம் டைம் டு டைம் இதை நாம பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். இதை பயிற்சி பண்ணும்போது என்ன ஆயிடும், we are training ourselves. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு பற்றற்ற பார்வையாளராக இருக்க பயிற்சி பண்றோம். எந்த அளவிற்கு இப்படி நாம அகநோக்குல உள்ள போய்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவிற்கு இவ்வளவு பெரிதாக இருந்த உலகம் சின்னதாக சின்னதாக நம்ம உணர்வுல இருந்து மறைந்து கொண்டே இருக்கும். அதாவது உலகாய விஷயங்கள் மனதுல வர்றது குறைஞ்சுக்கிட்டே ஒண்ணுமே இல்லாம போகும். நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் மட்டுமே இருக்கும். அதுதான் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த சென்சஸ் ஆஃப் த பாடி. இப்ப என்ன பண்றோம், நாம இந்த ஸ்தூல உடலை விட்டு உள்ள வந்துட்டோம் இல்லைங்களா? அப்போ இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிறது என்ன, உலகத்தை விட்டு வந்தாச்சு. இப்போ ஆத்மா நான் இரு புருவ மத்தியில இருக்கிறேன்னா எனக்கு வெறுமனே இந்த உடல் மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ டேர்ன் வித்தின் அண்ட் லுக் அட் த செல்ஃப். உலகத்தை விட்டாச்சு. இப்போ உடல்ல இருக்கிற இந்த ஸ்தூல அங்கங்களும் நானா, உள்ளுக்குள்ள திரும்பி நம்மை நாம் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆத்மாவை பார்த்தவாறு நான் யார் அப்படின்னு கேட்கிறப்போ என்கிட்ட இப்ப என்ன இருக்கு, இந்த கண்களும் நான் இல்லை, காதும் நான் கிடையாது, மூக்கும் நான் கிடையாது, என்னுடைய வாயும் நான் கிடையாது. அப்போ நான் யார்? I am a soul, a point of light. ஓகேங்களா? அடுத்தது 3வது ஸ்டெப். அப்போ அகநோக்கு அப்படிங்கிற போது 3வது ஸ்டெப் என்னன்னா டர்ன் வித்தின் அண்ட் லுக் அட் மை செல்ஃப், ஐ த சோல். அப்போ இங்கேயும் பாருங்க, எப்படி திரும்பி உட்காந்து நம்மளை நாம் பார்க்கணும். அதாவது அட்டென்ஷனை என் மீது நான் கொண்டு போகணும். அப்போ ஸ்தூல உறுப்புகளும் நான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆத்ம உணர்வுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடையாது, என் பெயர் கிடையாது, என் ரூபம் கிடையாது, என்னுடைய வெயிட் கிடையாது, நான் படித்த படிப்பு நான் கிடையாது, வெளியில எதுவுமே நான் கிடையாது. அந்த வெளியில உள்ளதை விட்டுட்டு உள்ள வரும் பொழுது உடல் மட்டுமே இருக்கு. அதுதான் 2வது ஸ்டெப். அப்போ இந்த உடல்ல கண் நானா, காது நானா, மூக்கு நானா கிடையாது. நான் ஆத்மா. சோ அதையும் விட்டு உள்ள வந்தாச்சு. 3rd ஸ்டெப், உள்ளுக்குள்ள நம்மை பார்க்கிற போது லுக் அட் மை செல்ஃப், நான் ஆத்மா அப்படிங்கிறப்போ உடலையும் விட்டுட்டோம். அப்போ உள்ள என்ன இருக்கு,
அப்படின்னா கம்ப்ளீட் லாக்டவுன். நம்மளுடைய ஸ்தூல புலன்களும் எல்லாமே மூடியாச்சு. அப்ப இப்ப நான் என்னதான் பார்க்க முடியும் அப்படின்னா மனம், புத்தி, சுபாவம், இது மட்டுமே இருக்கு. எஸ் ஆர் நோ? சோ இந்த மனம் நானா? சோ இப்ப அடுத்த ஸ்டெப், 4வது ஸ்டெப் என்னன்னா, look within, I the soul king, looking at my kingdom. ஆத்மா நான் என்னுடைய ராஜாங்கத்தை பார்க்கிறேன். இந்த கண், காது, மூக்கு எதுவுமே நான் கிடையாது. உள்ள பார்த்தா அங்கேயும் 3 இருக்கு, மனம், புத்தி, சுபாவம். சோ என்னுடைய மனம் நானா? கிடையாது. என்னுடைய புத்தி நானா? கிடையாது. என்னுடைய சுபாவம் நானா? கிடையாது. ஆத்மா நான் ராஜா. என்னுடைய ராஜாங்கத்துல மனம், புத்தி, சுபாவம் அப்படிங்கிற 3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 5 பிரஜைகள் இருக்கிறாங்க, புலனங்கங்கள். இதுதான் என்னுடைய ராஜாங்கம். அப்போ நான் ஆத்மா, ஜஸ்ட் a பாயிண்ட் ஆஃப் லைட். ஐ த சோல். இப்போ நான் யார்? நான் ஒரு ராஜா, அதிபதி. என்னுடைய ராஜாங்கத்துல 3 மந்திரிகள் இருக்கிறாங்க, மனம், புத்தி, சுபாவம். 5 பிரஜைகள் இருக்கிறாங்க, கண், காது, மூக்கு மற்றும் வாய், மெய். சோ ஆத்மா நான் ராஜா. இதுதான் உண்மையான இன்ட்ரோவர்ஷன். சோ இப்போ ஆத்மா என்ன பண்றார்? ஆத்மா ராஜா மனதை பார்க்கிறார். இப்ப மனதுல என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட். அது 12% தான். கான்சியஸ் மைண்ட்னா உணர்வு பூர்வமான மனம். அதாவது இப்போ நம்ம மனசுல நமக்கு என்ன தெரியும்? இது 12% தான் இருக்கு. மீதி 88% ஆழ் மனதுல இருக்கு. ஆழ்மனம் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய சுபாவ சமஸ்காரம், இதெல்லாம் ஆழ் மனசுலதான் இருக்கு. இப்போ பாபா சொல்றாங்க சுபாவம்னு சொல்லும் பொழுது நம்ம எப்போதும் சுபாவ மாற்றம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதால இந்த தமோ பிரதான் கலியுக வீணான சுபாவங்களை நாம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதையே நாம எப்போதும் சுபாவம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய உண்மையான சுபாவம், அன்பு, அமைதி, சந்தோஷம், இது எல்லாம் எங்க இருக்குன்னா ஆழ் மனசுல இருக்கு. ஆழ் மனசுல இருக்கிறத எப்படி வெளியில கொண்டு வர்றது? நாம ஆழமா மனசுக்குள்ள போனாதான் கொண்டு வர முடியும். நாம மேலோட்டமாகவே இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் இந்த 83வது பிறவி இருக்கு இல்லையா? 84வது பிறவி நான் ஆத்மா, பாபா என்னுடைய அப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது 84வது பிறவி. அந்த 83வது பிறவி இருக்கு இல்லையா? உங்களுடைய தற்போதைய உடல், தற்போதைய பாகம், அந்த 83வது பிறவியை பற்றியே நிறைய எப்போதும் இங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுலயே இருக்கிறோம் அப்படின்னா ஆழமா போகவே முடியாது. ஆழத்துல போகல அப்படின்னா உள்ள இருக்கிற அன்பு, அமைதி, சந்தோஷத்தை தியானம் செய்து வெளியில கொண்டுட்டு வர முடியாது. ஓகேங்களா? யாரும் எதுவும் சொல்லணுமா? இல்ல கண்டினியூ பண்ணலாமா சிஸ்டர்? பண்ணுங்க சிஸ்டர். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆழ் மனசுல 12%, 88% ஆழ்மனம் தான் இருக்கு. கான்சியஸ் மைண்ட் 12% தான் இருக்கு. அப்ப நம்ம அகநோக்குல போகாம எப்படி இங்க ஆழ் மனசுல இருக்கிற நம்முடைய சுபாவத்தை, அன்பு, அமைதி, சந்தோஷத்தை நம்மளால வெளியில கொண்டு வர முடியும்? அதனாலதான் நாம் அகநோக்கு பயிற்சி பண்ணணும். ஸோ இந்த மனம் இருக்கு இல்லையா? அதனுடைய வழி எப்படிதான் அது நடந்துக்கும் அப்படின்னா மனம் எப்போதும் வெளியில தான் போக ஆசைப்படும். இப்போ இவ்வளோ தூரம் பாபா நமக்கு இவ்வளோ ஞானத்தை கொடுத்த பிறகும் ஏன் நம்ம உள்ள போறது, தியானம் பண்றது நமக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னா இந்த மனம் அவ்வளவு பலவீனமா இருக்கு. அது எப்ப பார்த்தாலும் வெளியில தான் போகுது. வெளியிலேயே தான் இருக்க ஆசைப்படுது. வெளி உலகத்தை தான் பார்க்க ஆசைப்படுது. அப்புறம் ஒரு பொருள், ஒரு ரூபம், எதையாச்சும் ஒண்ணுத்து கூட தன்னை இணைத்து கொள்ளதான் ஆசைப்படுது மனம். இதனாலதான் நமக்கு உள்ள போகிறதுக்கு, இதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டா தானே அது நம்மளை ஏமாத்துதுன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் மனதினுடைய தன்மையை அது போதும் வெளியில போக ஆசைப்படும்,
எதன் கூடயோ தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய போக்கா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும், அதனுடைய ஏமாத்து வேலையிலிருந்து நம்ம வெளியில வரணும். எப்போதுமே மனம் வந்து குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் அதனுடைய டெண்டன்சி. ஆனா நாம என்ன பண்ணணும், அப்படி மனசு அப்படி ஒண்ணுத்துல இருந்து தாவிக்கிட்டே இருக்கா, நம்ம அலர்ட் ஆகணும், மனசு என்ன ஏமாத்த பாக்குதுன்னு. அதனாலதான் இன்னைக்கு முரளியில கூட பாபா என்ன சொல்றாரு, ஆர்மியில போலீஸ்ல இருக்கிறவங்களுக்கு அட்டென்ஷன் அட்டென்ஷன் சொல்ற மாதிரி எனக்கு நான் திரும்ப திரும்ப அட்டென்ஷன் சொல்லணும். அட்டென்ஷன் எங்க போற, மனதுகிட்ட நாம பேசணும். எப்படி பிரம்மா பாபா பேசினார் இல்லையா மனசுகிட்ட, மனமே இத்தனை காலம் நீ வந்து என்னை வந்து நான் ராஜான்னு நான் தெரியாம இருந்தேன், நீ என்னுடைய மந்திரினே எனக்கு தெரியல, நீ சொல்ற வழிப்படியெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்னை ஏமாத்தி உன் கீழே என்னை நீ வச்சிருந்த, ஆனா இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன், எனக்கு தெரியும் நான் யாருன்னு, ஆனா அதனால இனிமே நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு பிரம்மா பாபா டைரியில எழுதியிருக்கார். அது போல நாமளும் என்ன பண்ணணும், மனதை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். மனம் தாவுதுன்னு தெரிஞ்சா அட்டென்ஷன் ஓம் சாந்தி சொல்லி அதை திரும்ப கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நாம மனதை நம்ம கொண்டு வரணும் திரும்ப திரும்ப நம்மளுடைய இடத்திற்கு. அது போல புத்தி என்ன செய்யும் அப்படின்னா, புத்தி தான் மெயின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். புத்தி தான் எல்லாமே. இப்ப மனசை கூட இந்த நல்வழிப்படுத்துவது எதுன்னா புத்தி தான். அப்போ புத்திக்கு ஏன் இவ்வளோ சக்தினாக்கா, புத்தினால புரிந்து கொள்ள முடியும், அண்டர்ஸ்டாண்ட், எல்லாத்தையும் பகுத்தறிந்து பார்க்க முடியும், அதன் பிறகு ஜட்ஜ் பண்ண முடியும் சரி தவறை. அதனால புத்தி தான் என்ன பண்ணணும், மனசை வழி நடத்தணும். புத்தியினால தான் நாம் எல்லாத்துக்குமே ஒரு பொருள் இருப்பதை புரிஞ்சுக்கிறோம், இதுல என்ன முக்கியத்துவம் இருக்குங்கிறதுனும் புத்தினால தான் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த புத்தியில வந்து என்ன இருக்கணும்னா, பேலன்ஸ் ஆஃப் ஹெட் அண்ட் ஹார்ட். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்தே புத்தியிலிருந்தே அப்படியே யூஸ் பண்ணி செய்ய முடியாது. ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஃபீலிங்ஸ் கொண்டு வரணும். இப்ப பாபா இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டார், ஆஹா பாபா இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்குறீங்களேன்னு அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய யோகா வந்து வில் பி சக்சஸ்ஃபுல். சம்டைம்ஸ் இங்க இருந்தே டெக்னிக்கலா வந்து நம்ம கனெக்ஷன் பண்ண நினைப்போம், ஆனா டெக்னிக்கலா கனெக்ஷன் பாபா கிட்ட பண்ண முடியாது. பாபா இஸ் ஃபுல் ஆஃப் ஃபீலிங்ஸ். அதனால வி கனெக்ட் வித் த ஹார்ட். அப்புறம் சன்ஸ்கார் என்ன அப்படின்னா, சன்ஸ்கார் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். இப்ப எப்படி டிஎன்ஏ இருக்கு, அம்மா அப்பாவோட அந்த டிஎன்ஏ அதுதான் நம்ம கிட்ட வருது. அது போல ஆத்மால சன்ஸ்கார் தான் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். நமக்கு என்ன அனுபவங்கள் கிடைச்சாலும் எல்லாம் சமஸ்காரத்துல வந்து பதிவாயிடும். ஸோ இப்போ நாம தூய்மையான சக்திசாலியான சமஸ்காரத்தை பதிவு செய்யணும். நம்ம பெனவலன்ஸ் அப்படின்னா எப்போதும் அந்த பரோபகார உணர்வுகள், இதுதான் நம்மளுடைய சமஸ்காரமாக நாம் பதிவு செய்யணும். ஓகேங்களா, இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த அகநோக்கு இன்ட்ரோவர்ஷன். ஸோ இந்த படத்துல வந்து நம்ம பார்க்குறப்போ இங்க வந்து பாருங்க, மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் இன்ட்ரோவர்ஷன். நம்ம ஏன் வந்து அகநோக்குல போறோம்னா, நம்மளுடைய புத்தி செயல்படும் விதத்தை, புத்தியை வந்து இப்ப நம்ம மாத்தணும். இதுக்காகத்தான் நம்ம உள்ள போகிறோம். ஆனா புத்தி வந்து ஆத்மாக்கு உள்ள இருக்கு. அப்ப ஆத்மாக்குள்ள போனாதானே, ஆத்ம உணர்வுக்கு உள்ள போனாதானே அங்க என்ன இருக்கு ப்ரோக்ராம், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து மாத்த முடியும் இல்லைங்களா. சோ இது வந்து மனம், நம்முடைய உணர்வு பூர்வமான மனம். இது வந்து புத்தி, இது வந்து சமஸ்காரம். இது மூணும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா. இப்ப இந்த 3 விஷயம் எங்க இருக்குன்னா, ஆத்மாவாகிய நமக்குள்ள, ஆத்மாக்குள்ள மனம் புத்தி சுபாவம் 3ம் இருக்கு. இப்போ இந்த ஆத்மா இங்கேயே இருக்கலாம் அப்படின்னா இருக்க மாட்டேங்குது இல்லைங்களா. மனம் புத்தி சுபாவம் இந்த 3 தானே ஆத்மா, அங்கேயே ஆத்மாவா இருக்கலாம்ல. ஆனா அப்படி இருக்க மாட்டேங்குது. அதாவது வெளியில வருது இல்லைங்களா. வெளியில வந்து வெளி உலகத்தை பார்க்குது, வெளி உலக சிந்தனை வருது, புலன்கள் வழியா இதை பார்க்குது, அதை ஆசைப்படுது, இதை சாப்பிடணும், அதை கேட்கணும், இந்த நல்ல ஸ்மெல் அப்படின்னு நல்லதை எல்லாம் அனுபவிக்க இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா ஆசைப்படுது. அதனால என்ன பண்ணுது, ஆத்மான்னு உள்ளேயே இருக்காம வெளியில வருது இல்லைங்களா. வெளியில வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா நாம உள்ள இருக்கணும்னு நினைச்சா உள்ள இருக்கணுமா இல்லையா.
அப்போ ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கிற சுகத்தை அனுபவம் பண்ண தெரியாம வெளியில உலகத்துல ஏதோ சுகம் இருக்குன்னு நினைச்சு வெளி உலகத்துல இருக்க சுகத்தை அனுபவம் பண்ண வெளியில வந்துகிட்டு இருக்கு ஆத்மா. அதனாலதான் பாபா என்ன சொல்றார், அந்தர்முகி சதா சுகி அப்படின்னு சொல்றார். யார் ஒருத்தர் அந்தர்முகியா இருக்கிறாங்களோ அவங்களும் சதா சுகத்துல இருப்பாங்க, சதா அதீந்திரிய சுகத்துல இருப்பாங்கன்னு பாபா சொல்றார். அப்போ நமக்கு அந்தர்முகி, அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சுகமே என்னன்னு தெரியல. ஆத்மா அவ்வளவு பலவீனமாக எக்ஸ்ட்ரோவர்ட்டடா உடல் உணர்வுல எப்போதும் இந்த உலகத்து கூடயே சம்பந்தத்தை பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த உலகத்துல இருந்து நாம் விடுபட்டால்தான் நம்மால் உள்ள போக முடியும், அதீந்திரிய சுகத்தை அகநோக்குல அனுபவம் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் அகநோக்குல இருக்கிற போது நமக்கு தேவையில்லை இல்லைங்களா? அதனால இந்த உலகத்தை நாம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்தூல புலன்கள் தானே உலகத்து கூட கனெக்ஷன் பண்ணுது. இந்த ஸ்தூல புலன்களையும் நாம கட் பண்ணணும். அப்ப என்ன ஆயிடும், இந்த ஸ்தூல புலன்கள் வெளி உலகத்திலிருந்து விஷயத்தை கொண்டு வரதை நிறுத்திடும். அதனால நம்மளுடைய புத்தியில இந்த ஸ்தூல உலகம், இந்த புலன்கள் கொண்டுற விஷயம், இது எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப நம்ம மனசுல என்ன இருக்கும், இப்ப இந்த உலகமே இல்லைன்னு நினைச்சுக்குங்க, புலன்களே இல்லைன்னு நினைச்சுக்குங்க. அப்ப நம்ம மனசுல என்ன இருக்கும், மனசுல என்ன எண்ணம் இருக்கோ அதுதான் இருக்கும். அப்போ இந்த மனம் ரெண்டு மாதிரி சிந்திக்கும். ஒண்ணு நானே சிந்திக்கலாம், இன்னைக்கு நம்ம தியானம் இப்படி பண்ணலாம், நம்ம இன்னைக்கு தியானம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணலாம். இன்னொன்னு, நான் அந்த மாதிரி என்னுடைய மனதை சுயமாக பயன்படுத்தாத பொழுது இந்த சுபாவம் அப்படிங்கிற ஆழ் மனதில இருந்து லீக்கேஜ் வருது. லீக்கேஜ்னா இப்ப நம்ம மனசுல பாருங்க, நானா சிந்திக்கல, ஆனா தன்னால சிந்தனைகள் வந்துட்டு இருக்கா. அதுதான் இந்த ஆழ் மனதில இருந்து லீக் ஆகிற விஷயம். இப்போ இந்த ஸ்தூல உலகத்தை நாம் மூடிட்டோம், நம்ம கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல நாம் சிந்திக்கிற எண்ணங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆழ் மனதில இருந்து வர எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்தூல உலகத்தை மூடிட்டோம், இந்த ஸ்தூல உலகமே இல்லை நம்முடைய எண்ணத்துல. அப்படிங்கிறப்போ நம்ம மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெளிவா தெரியும். அப்போ ஆழ் மனசுல இருக்கிற எண்ணம், என்ன எண்ணம் வெளியில வருது நம்மளால பார்க்க முடியும். அப்ப அந்த எண்ணம் தேவையற்ற எண்ணம், கடந்து முடிந்து போன விஷயங்கள் அப்படின்னா மனம் என்ன பண்ணும், அங்கிருந்து ஆழ் மனதில இருந்து இந்த மனதுக்கு வந்துச்சா, இந்த மனம் புத்திக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குது. அப்ப புத்தி என்ன பண்ணுது, இது பழசு முடிஞ்சு போன விஷயமா, வேண்டாததாச்சே அப்படின்னு அது தூக்கி போட்டுரும். அப்போ புத்தி தெளிவா இருக்கும். ஆனா இப்ப இந்த ஆழ் மனசுல இருந்து வர எண்ணம் வீணான எண்ணம் அப்படின்னு புத்தி நிர்ணயம் பண்ணல, இது வேஸ்ட்னு டிஸ்கிரிமினேட் பண்ணலைன்னா திரும்பி அந்த பழைய விஷயம், முழிஞ்சு போன விஷயம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். ஏன்னா நீங்க அதை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பீங்க. இப்போ எப்பயோ நடந்து போன ஒரு விஷயம் உங்க மனசுல ஞாபகம் வருது, ஆனா உங்க புத்தி நல்லா அலர்ட்டா ஆத்ம உணர்வுல இருந்தீங்க, முழிச்சுக்கிட்டு இது வீணான எண்ணம், இதை பேசக்கூடாதுன்னு பாபா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்கன்னா இங்க 99 முறை அந்த விஷயத்தை நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா 98 ஆயிடும், ஒண்ணு குறைஞ்சு போச்சு. இது அப்படிதான் நீங்க பலவீனமாக்க முடியும். உள்ளுக்குள்ள பதிவுகள் இருக்கு, அது வெளியில வரும், ஆனா அந்த பதிவை நீங்க பயன்படுத்தக்கூடாது. அப்போ நீங்க அதை பலவீனமாக்குறீங்க. இதுதான் சுபாவ மாற்றம். ஓகேங்களா? So here I stop sharing the slides. Okay. அகநோக்கில இருக்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற அந்த அந்த சந்தோஷம் அமைதி எல்லாம் வெளியில வருமென்று சொல்றீங்களா, அப்படித்தானே? ஆமா, நம்ம ஒண்ணு தியானத்துல நாம ஆழமா போற போது அங்க நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் இருக்கு.
ஆத்மானான் அமைதி, அன்பு, சந்தோஷம், தூய்மை, இந்த குணங்கள் அங்க இருக்கு. அங்கிருந்து அது வெளியில கொண்டு வரலாம். இன்னொன்று வந்து அகநோக்குல போக போக உலகாய விஷயங்கள் நம்மளுடைய மனதில் ஞாபகம் வராது. தேவையோ எப்பயோ அப்போ போய் அந்த விஷயத்தை டீல் பண்ணிட்டு நாம வந்துருவோம். மற்ற நேரங்கள்ல ஐ கேன் ஜஸ்ட் பி இன்சைட். இப்போ எப்படி ஈஸியா நாம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம வீட்டுல கேட் இருக்கா? நம்ம வீட்டுல கேட் இருக்கு தானே? கேட்டுக்கு வெளியில பார்த்தோம்னா பெரிய உலகம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரீட் இருக்கு, அங்க நடந்து போற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டு கேட்டுக்கு வெளியில பெரிய உலகம் இருக்கு. அந்த உலகத்துல நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய சொத்து பத்து எல்லாம் அந்த வெளியில தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், வெளியில கேட்டை சாத்திட்டு வந்துட்டேன். நம்ம கேட்டை சாத்திட்டு, ஸோ வெளியில உலகத்தை விட்டுட்டு நான் உள்ள வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கேட், ஓகேங்களா? கேட்டுக்கும் வீட்டு கதவுக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கா? கார் பார்க் இருக்கா? அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் இப்போ. அங்க வந்து வெளி உலகத்தை கேட்டுக்கு வெளியிலே விட்டுட்டேன். இங்க வந்து கேட்டுக்கும் வீட்டு வாசலுக்கும் நடுவுல என்னுடைய உடல், நான் 2 மட்டும்தான் இருக்கு. எஸ் ஆர் நோ? ஸோ இப்ப என்ன பண்றேன், இங்க என்னுடைய உடலையும் விட்டுடுறேன். கண், காது, மூக்கு, வாய் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டு கதவை திறந்து உள்ள போயிட்டேன். அது வந்து 2வது கேட். வீட்டு வாசல் 2வது கேட், அதையும் விட்டுட்டேன். இப்ப நான் வீட்டுக்குள்ள போனதும் நான் ஹால்ல இருக்கிறேன். அப்போ நான் என்ன இருக்கிறேன், வெறும் ஆத்மா, லைட் தான் 3வது கேட். நான் பாபா ரூமுக்கு போயிட்டேன். பாபா ரூம் தான் 3வது கேட். பாபா ரூம் உள்ள நான் இருக்கிறேன். அங்க ஆத்மா, நான், மனம், புத்தி, சுபாவம் இவ்வளவுதான் இருக்கு. அப்போ பாபா ரூம்ல வந்து 3வது கேட், அதையும் விட்டுட்டு மனம், புத்தி, சுபாவத்தையும் விட்டுட்டு ஆத்மா, நான், சின்ன லைட் பரந்தாமத்துக்கு போயிருக்கேன். 3 கேட்டும் மூடியாச்சு. 3 கேட்டும் மூடியாச்சு. அவ்வளவுதான். அப்போ இப்படிதான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மெடிடேஷனுக்கு வந்து போக முடியும். வெளி உலகம். ஸோ இந்த அகநோக்கு, இந்த 3 கேட்டையும் தாண்டி நான் உள்ள இருக்கிறேன்னா ஐ எம் இன்ட்ரோவர்டட், அகநோக்குல இருக்கிறேன். ஸோ இந்த இதுலயே தான் நான் இருக்கணும். நான் தியானம் பண்றேன்னா 3 கேட்டும் மூடி இருக்கு. இப்ப தியானம் முடிஞ்சு வந்திருக்கிறேன் அப்படின்னாலும் நான் வந்து உடலை தான் பயன்படுத்தணும் இல்லைங்களா? உடலை பயன்படுத்தி காரியத்தை செய்யணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் கேட், அந்த 3rd கேட் மட்டும்தான் திறந்திருக்கேன். வெளி உலகத்திற்கு நான் போகவே வேண்டாம். அப்படின்னா வெளி உலக சிந்தனையை நான் கொண்டே வர வேண்டாம். whenever I have to do something, அப்ப மட்டும் நான் அதை பத்தி சிந்திக்கிறேன். மற்ற நேரங்கள்ல நான் என் ஆத்மா, நான் அப்படின்னு நான் இருக்கிறேன்னா அப்போ என் புத்தியில வெளி உலக சிந்தனை இல்லை இல்லைங்களா? அப்போதான் என்னுடைய ஆழ்மனதுல என்ன இருக்குன்னு என்னால பார்க்க முடியும். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் வெளி உலக சிந்தனை தான் இங்க இருக்கும். அப்ப எப்படி நான் ஆத்ம உணர்வுக்கு வர முடியும்? சோ நாம அகநோக்கிலேயே தான் இருக்கணும் சங்கம யுகத்துல. அப்பதான் எப்போதும் நம் பாபாவோட ஒரு சந்திப்பை கொண்டாட முடியும். இல்லைன்னா அப்பப்போ வந்து பாபா கிட்ட ஹலோ பாபா, ஹாய் பாபா சொல்லிட்டு வெளி உலகத்திலேயே தான் நாம இருக்கோம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் இன்ட்ரோவர்ட். ஓகேங்களா? ஸோ இதை பயிற்சி செய்ய முடியுமா? அந்த கேட் யூஸ் பண்ணணும். வெளி உலகத்தை நான் விட்டுட்டேன், வெளி உலகத்தை எல்லாம் நான் பாபா கிட்ட கொடுத்துட்டேன், என்னுடைய உலகம் பாபா தான்.